Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. Prestige presents dining table with Rajeshwari. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்க ராஜேஸ்வரி. பிரஸ்டீஜ் பிரசன்ட் டைனிங் டேபிள். இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போறோம்னா சிக்கன் டோனட். தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் டோனட் செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன், மைதா, இஞ்சி பூண்டு விழுது, பிரெட் கிரம்ஸ், மிளகாய் தூள், உப்பு, கொத்தமல்லி இலை, வெங்காயம், எண்ணெய், மல்லித்தூள், மஞ்சள் தூள், பச்சை மிளகாய், மிளகுத்தூள். தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் பார்த்துட்டோம். குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா வாங்க. நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் 200 கிராமு. சிக்கன் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ சிக்கன் நல்லா அரைச்சதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற மிக்ஸி ப்ரெஸ்டீஜ் எண்டூரா ப்ரோ. ஸோ இதில் தான் நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம் இன்றைக்கி. சூப்பராக அரைச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த சிக்கன் டோனட்டுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். போதும். கொஞ்சம் சில்லி பவுடர், தனி மிளகாய் தூள், கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் தனியா பவுடர், கொஞ்சமாக பெப்பர். நான் சில்லி எடுத்திருக்கேன் குட்டி குட்டியாக நறுக்கி. ஸோ இது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் சில்லி ஆட் பண்ணாதீங்க. ஸோ இது போதும். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஸோ லைட்டாக போதும். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கலாம். ரொம்ப கஷ்டமான ரெசிபீஸ்லாம் இல்லைங்க. இது ஈஸியாகவே நம்ம பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். மசாலா, ஆனியன் அண்ட் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே அழகாக கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. ஸோ இதை எடுத்து அப்படியே ஓரமாக வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக மைதா சேர்க்குறேன். இது ஏன்னா டோனட் மேலே கோட்டிங் கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ இந்த மைதா கோட்டிங் கொடுத்து அதுக்கு மேலே பிரெட் க்ரம்ஸ் போட்டு அதுக்கப்புறம் தான் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ 1 2 போதும். ஸோ இது அப்படியே கொஞ்சம் தண்ணி சேர்த்து வாட்டரியாக கரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது தூக்கி அப்படியே ஒரு ஊற வச்சிடலாம். ஓகே. ஸோ சிக்கன் கொஞ்சமாக எடுத்து ஸோ இந்த அளவுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் எடுத்துக்கலாம். ஸோ அழகாக அப்படி கையில் வச்சு உருட்டிக்கலாம் பால் மாதிரி. இந்த மாதிரி எடுத்து மைதாவில் போட்டு அப்படி எடுத்து பிரெட் க்ரம்ஸில் வச்சு ஒரு பெரட்டி எடுத்துட்டா டோனட் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஒன்று ஒன்றா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்துட்டு கடாய் வச்சு எண்ணெய் காய வச்சிடலாம்.
பேன் சூடாயிடுச்சு, எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஓகே, ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. ஸோ இந்த சிக்கன் டோனட்டை ஒன்று ஒன்றா போட்டு அழகாக பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ், அதுக்கப்புறமா திருப்பி விட்டுடலாம். ஏன்னா இப்போவே நம்ம திருப்பிட்டோன்னா அப்புறம் அது உடஞ்சிரும். ஸோ அது கொஞ்சம் பார்த்து தான் பொரிச்சு எடுக்கும். குக் ஆகிடுச்சு, பிளேட்டில் மாற்றிக்கலாம். டேஸ்டியான சிக்கன் டோனட் ரெடி ஆகிடுச்சு. மீதி இருக்கிற டோனட்டையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி டேஸ்டியான சிக்கன் டோனட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபிஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நீங்கள் பண்ண வேண்டியதில் ஒன்று தாங்க. சரிகமா டிவி ஷோ தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ராஜேஸ்வரி. பிரஸ்டீஜ் பிரசன்ட் டைனிங் டேபிள். பாய்.